ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா HTML டெக்ஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு விசுவல் ஸ்டுடியோ கோடு ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறோம், text.htmlனு. அந்த ஃபைலை ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். இப்போது டாக்குமெண்ட்டுங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே டைரக்டரி இங்கே சைடில் இருக்கும். அந்த டைரக்டரிக்குள்ளே text.htmlனு நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த கிரியேட் பண்ண ஃபைலை நான் ரைட் கிளிக் பண்ணி குரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போது நம்ம ஷிஃப்ட்டு ஃபேக்டோரியல் அந்த ஒன்றுக்கு மேலே ஒரு சிம்பிள் இருக்கும், ஃபேக்டோரியல்னு சொல்லுவாங்க. அது கிளிக் பண்ணோன்னா ஷிஃப்ட்டு ப்ளஸ் இந்த ஃபேக்டோரியல் ஒன்று கிளிக் பண்ணோன்னா ஃபேக்டோரியல் வரும். இதில் ஃபஸ்ட்டு இருக்குல்ல, அது நமக்கு ஒரு ஃபார்மட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், HTMLோட ஸ்ட்ரக்சரு. எந்த தட்டிட்டுனா இதுதான் ஒரு ஸ்ட்ரக்சர், HTMLோட ஸ்ட்ரக்சரு. டாக் டைப்பு HTML லாங்குவேஜ் இங்கிலீஷ் EN இருக்குது. ஒவ்வொரு கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி இது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹெட்டர். இது ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஹெட்டர்னா அது ஓப்பன் டேக், க்ளோசிங் டேக். அதே மாதிரி மெட்டா டேக்கில் கேரக்டர் செட்டு UTF-8. இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு டிஃபால்ட்டாகவே இருக்கும். அதில் இதெல்லாம் நம்ம எப்பவுமே டைப் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஷிஃப்ட் ப்ளஸ் ஒன்று அழுத்தணும்னா இது அந்த எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் காட்டும். நம்ம அதுக்கு என்டர் பண்ணி இந்த ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி ஒரு பாடி டேகு, அதுக்கு க்ளோசிங் டேகு. லாஸ்ட்டாக HTML நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ இந்த பாடிக்குள்ளே தான் நம்ம வெப்பேஜில் உள்ள எல்லாமே நமக்கு ஷோ ஆகும். இப்போ நான் ஃபஸ்ட்டு மோஸ்ட்டாக நம்ம வெப்பேஜில் இருக்கிறது ஹெட்டிங்கும் பேராகிராஃபும் தான் இருக்கும். இப்போ ஹெட்டிங் நம்ம H1 கொடுத்துக்கிறேன். H1 கொடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இப்படியும் போடலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட், ஓப்பன் கிரேட்டர் தென் சிம்பிள், லெஸ் தென் சிம்பிள், கிரேட்டர் தென் சிம்பிள், H1, திரும்பி லெஸ் தென் சிம்பிள், கிரேட்டர் தென் சிம்பிள், ஃபார்வர்ட் ஸ்லாஷ் H1. ஆட்டோமேட்டிக்காக H1 வந்தது. இது விஷுவல் ஸ்டுடியோ கோடில் டிஃபால்ட்டாக அவங்க பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போது இதுவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் தான். இப்போ H1 டைப் பண்ணி என்டர் தட்டணும்னா ஓப்பன் டேக், க்ளோஸ் டேக் எல்லாமே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இது ஈஸியாக இருக்கும். விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. இப்போது H1 கொடுத்துருக்கோம். இப்போது ஒரு H1 டெலீட் பண்ணிடுறேன். இப்போ H1 இருக்கா? H1ல ஒரு ஹெட்டிங்னே நேம் கொடுக்குறேன், heading 1. heading 1ன்னு கொடுக்குறேன். இதை நான் சேவ் பண்ணுறேன். இந்த ப்ரௌசரில் நான் இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபைலை இதில் போயிட்டு ரீலோட் பண்ணுறேன். எனக்கு heading 1ங்கிற அந்த டெக்ஸ்ட்டு டிஸ்பிளே ஆகுது. இப்போ heading 2 அப்படின்னு H2ன்னு நான் கொடுத்து என்டர் பண்ணுறேன். இதுலேயும் அதே heading 2ன்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? சேவ் பண்ணுறேன், ரீலோட். ஓகேவா? இப்போ அதே மாதிரி H6 வரைக்கும் கொடுக்கலாம். நம்ம எல்லாமே இருக்கு. இப்போ எல்லாம் வந்துருக்கு. இப்போ நான் ஒரு பேராகிராஃப் கொடுக்குறேன். P அப்படின்னு என்டர் பண்ணிட்டு பேராகிராஃப் டேக்கு, இதுக்குள்ள நான் பேராகிராஃப்னு என்டர் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணுறேன்னா இப்போ இந்த H6 இருக்குல்ல, அது இந்த பேராகிராஃபை விட சின்னதாக இருக்கு. மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது H1, H2, H3, H4 கூட யூஸ் பண்ணுவோம். இந்த H5, H6 மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ரேர் கேஸில் தான் அதை யூஸ் பண்ணுவோம். இந்த பேராகிராஃபை விடவே இது சின்னதாக இருக்குது. இப்போ நம்ம பேராகிராஃப் பார்த்துருக்கோம். பேராகிராஃபில் நிறைய கண்டென்ட்டு. இதுலேயே நமக்கு எம்டியாக நிறைய பேராகிராஃப்லாம் வேணும்னா லொரம் இப்சம்னு வரும். இப்போது லொரம்னு வந்திருக்கா, லொரம் இன்ட்டு 120 கொடுத்தோம்னா நமக்கு நிறைய வேர்ட்ஸ் வரும், 120 வேர்ட்ஸ். அதே மாதிரி லொரம் இன்ட்டு 10 கொடுத்தோன்னா அந்த மாதிரி வரும். நமக்கு நம்ம கொடுக்குற நம்பரை பொறுத்து வேர்ட்ஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும்.
120 கொடுத்துருக்கேன், நான் இப்போ 12 கொடுக்குறேன். லொரம் 12. இப்போ எனக்கு 12 வேர்ட்ஸ் அந்த மாதிரி வந்துருக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு நிறைய வேர்டிங் வந்து டைப் பண்ணணும் அப்படின்னா அது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி லேசியாக இருக்குன்னா நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது போல்ட்டு. இப்போ எனக்கு இந்த லொரம் இப்சம்னு இருக்குல்ல, இது மட்டும் எனக்கு போல்ட்டாக வரணும் அப்படின்னா போல்ட்டுங்கிறதுக்கு நம்ம பி டேக் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த இடம் மட்டும் எனக்கு போல்ட் ஆகி காட்டுதான். இதுக்காக தான் நம்ம போல்ட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஒரு இடத்த ஹைலைட் பண்ணி நல்லா கொஞ்சம் டார்க்காக காட்டுறதுல இதுக்கு தான் நம்ம இந்த போல்டு டேக் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இட்டாலிக்கு எனக்கு வந்து இந்த டாலர்னு இருக்குல்ல, இது மட்டும் எனக்கு இட்டாலிக்காக காட்டணும் அப்படின்னா இப்போ இந்த ஐங்கிற டேக் உள்ள நான் அதை போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு இந்த டாலருங்கிற அந்த வேர்டு மட்டும் ஒரு இட்டாலிக் இன்க்ளைண்டா காட்டுதான். இதுக்காக தான் இப்போ நம்ம இட்டாலிக் யூஸ் பண்றோம். அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ட், சூப்பர் ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். சப்ஸ்கிரிப்ட் எதுக்குன்னா இப்போ ஒரு வேர்டு இருக்கு, அந்த வேர்டுக்கு கீழே இன்னொரு ஒரு லெட்டரை நம்ம லெட்டரையோ வேர்டையோ நம்ம கொண்டு வரணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் பார்த்துருப்போம்ல, நான் ஹெட்டிங் டேக்லேயே கொடுக்குறேன் H2O. அதை நம்ம எப்படி டிஸ்பிளே பண்ணுவோம்? இப்போனா H2O கரெக்டா? இதை நான் டிஸ்பிளே பண்ணணும். இப்போ H2O ஓகேவா? இப்போ இப்படி இருக்கக்கூடாதுல்ல, நம்ம H இந்த 2 வந்து இந்த H-ஐ விட சின்னதா இருக்கணும். ஓகேவா? இதுக்காக நம்ம சிஎஸ்எஸ்ல ஸ்டைலிங் அந்த மாதிரி எழுதலாம். அது மாதிரி எழுதி 2-ஐ மட்டும் சின்னதாக்கி அதுக்கு தனியா டேக் கொடுத்து அதெல்லாம் கொஞ்சம் சுத்தி வளைச்சு பண்ற மாதிரி இருக்கும். சிம்பிளா நம்ம H இருக்கா 2 சப்ஸ்கிரிப்ட்ல வரும். ஓகேவா? எக்ஸ்ட்ரா இருக்கு. இப்ப H2O ஓகேவா? இப்ப அதுவே இப்ப நான் A ஸ்கொயர் அந்த மாதிரி எல்லாம் போடணும்னா A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் அந்த மாதிரி. இப்ப அதுக்கு எனக்கு வந்து டாப்ல வரணும். இப்ப A ஸ்கொயர் அந்த மாதிரி போகணும்னா இப்ப நான் இன்னொரு H1 டேக் போட்டுக்கிறேன். இப்ப எனக்கு A ஸ்கொயர்னு வரணும். A ஸ்கொயர். இப்போ எனக்கு என்னன்னா சூப்பர் ஸ்கிரிப்ட்னு ஒரு டேக் இருக்கு. இப்போ நான் அது யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, A ஸ்கொயர். இப்போ A எனக்கு ஸ்கொயர் வந்துருச்சா? அந்த மாதிரி இப்போ ஃபார்முலாவுக்கு அந்த மாதிரியெல்லாம் நம்ம சப்ஸ்கிரிப்ட், சூப்பர் ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி பிரேக்னு ஒரு டேக் இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துக்கிறேன். அந்த பேராகிராஃப்ல லொரம் இப்சம் நான் அதை ஒரு 10 வேர்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? 10 வேர்ட்ஸ் இருக்கு. இப்போ எனக்கு டாட்டுக்கு கீழே உள்ளதெல்லாம் எனக்கு அடுத்த லைன்ல வரணும். ஓகேவா? நான் என்டர் பண்ணா எனக்கு அடுத்த லைன்ல வருதான்னு பார்ப்போமா? வராது. ஏன்னா இது நம்ம ஒரு ஸ்பேஸுக்கு அடுத்து உள்ள எல்லா ஸ்பேஸையுமே அது ஒரு ஸ்பேஸா தான் கன்சிடர் பண்ணிக்கும். அது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிடும். ஓகேவா? இப்போ அந்த டாட்டுக்கு பக்கத்துல உள்ள லைன் எனக்கு நெக்ஸ்ட் லைன்ல வரணும் அப்படின்னா லைன் பிரேக்னு ஒரு டேக் இருக்கு. இப்போ
லைன் பிரேக் டேக்னு சொல்லுவோம். இப்போ இது நெக்ஸ்ட் லைன் வந்துருச்சா, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த பேராகிராஃபோடைய பிஹேவியரே அப்படிதான். ஒரு ஸ்பேஸுக்கு அடுத்து உள்ள எல்லா ஸ்பேஸையும் ஸ்கிப் பண்ணிட்டு அது ஒரு ஸ்பேஸாக தான் கன்சிடர் பண்ணிக்கும். அது அதே லைன்லேயே தான் வரும். அந்த டிஸ்பிளேவோட விட்த்தை பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி ஹச்ஆர் டேக்னு ஒன்று இருக்கு. நிறைய கேஸ்ல நம்ம இந்த பிஆர் டேக் யூஸ் பண்ணுவோம். பிரேக்னு சொல்லுவோம், லைன் பிரேக். எப்படின்னா நம்ம வந்து ஒரு இடத்துக்கு அப்புறம் அது அடுத்த லைனுக்கு வரணும். நம்ம டிஸ்பிளே பண்றதுலையுமே சரி, எனக்கு ஒரு இமேஜ் ஷோ ஆகுதுன்னா அந்த இமேஜுக்கு பக்கத்தில் இன்னொரு இமேஜ் இருக்குன்னா அந்த இமேஜுக்கு கீழே தான் வரணும். அப்படின்னா நம்ம பிரேக் டேக் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்து பார்க்க போகிறது ஹச்ஆர் டேக். ஹச்ஆர்னு ஒரு டேக் இருக்கு. இந்த ஹச்ஆர் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, ஒரு லைன் மாதிரி வரும். ஒரு செக்ஷன் முடிஞ்சுன்னா அந்த செக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம ஒரு இண்டிகேட் பண்ற மாதிரி, அதுக்கு ஒரு லைன் பிரேக் மாதிரி வருவாங்க. நான் காட்டுறேன், வந்துருச்சா? இதுதான் நம்ம ஹெச்ஆர் டேக் போடுவோம். இப்போ எனக்கு இந்த ஹெட்டிங் டேக் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் எனக்கு ஒரு செக்ஷன் மாதிரி ஸ்பிளிட் பண்ணி காட்டணும்னா இங்க நான் ஒரு ஹெச்ஆர் டேக் போட்டுப்பேன். ஹெச்ஆர் எனக்கு ஸ்பிளிட் பண்ணி காட்டுதா? இந்த மாதிரி கேசஸ்க்கெலாம் நம்ம ஹெச்ஆர் டேக் இது மாதிரி யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஸ்ட்ராங், அந்த மாதிரி ஒரு இது இருக்கு, ஒரு டேக் இருக்கு. ஸ்ட்ராங்கு, போல்டு ரெண்டுமே ஒரே மாதிரியான பிஹேவியர் உள்ளது தான், ஆனால் வேற வேற கேசஸ்க்கு யூஸ் ஆகும். இப்போ ஒரு போல்ட் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். அதே மாதிரி ஸ்ட்ராங் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஒரு பெரிய வேர்டிங்ஸ் இருக்கு, அந்த வேர்டிங்ஸ்ல இந்த வேர்டிங்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட், இது வந்து ஸ்ட்ராங்கா அவங்கள்ட்ட சொல்றதுக்காக தான் நம்ம அந்த ஸ்ட்ராங்கிறத யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து அதில் லொரைம் இப்சம் வந்து நான் யூஸ் பண்றேன். ஒரு பேராகிராஃப் போட்டுக்கிறேன். ஒரு 40 வேர்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். கட் பண்ணி நான் ஸ்ட்ராங்ல கொடுக்குறேன். இப்போ எனக்கு நான் இந்த ஸ்ட்ராங் டேக்குள்ள உள்ளது மட்டும் எனக்கு போல்டா தெரியுதா? போல்டு அது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். போல்டு அண்ட் ஸ்ட்ராங்கு ஒரே மாதிரி பிஹேவியர் உடையது தான், ஆனால் வேற வேற கேசஸ்க்கு நம்ம யூஸ் பண்றோம். அதே மாதிரி இட்டாலிக் டேக் இருக்குல்ல, நமக்கு இங்கே டாலர்ல யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதே மாதிரி இட்டாலிக் டேக் யூஸ் பண்றேங்க. இட்டாலிக் டேக் வந்து எம்பசிஸ்னு சொல்லுவோம், நம்ம இஎம்ப்னு போடுவோம் அதில். இப்போ ஏலியஸ்னு இருக்குல்ல, இதில் வந்து நான் எம்பசிஸ் போடுறேன், இஎம். இந்த ஏலியஸ் மட்டும் எனக்கு இட்டாலிக்கா தெரியுதா? இட்டாலிக்கா இல்லை, எம்பசிஸ்னு சொல்லுவோம். இது இட்டாலிக்கும் எம்பசிஸும் ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டி உடையது தான், ஒரே மாதிரி பிஹேவியர் உடையது. ஆனால் இதோட கேசஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டெக்ஸ்ட்டை பற்றி நல்லாவே பார்த்தோம். HTML டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக HTML ஃபெமிலியர் ஆகிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.